ரிலீஜியன் பேஸ்ட் அசோசியேஷன் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு சன்மார்க்கம் அல்லாத ஒரு கம்யூனிட்டி, அவங்களுக்கு நம்ம எப்படி வந்து சன்மார்க்கத்தை வந்து வெளிப்படுத்துறது, எப்படி அந்த இன்ஃபர்மேஷன் அதாவது ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. மொதல் ஆப்ஷன் வந்து இப்போ இந்த மார்க்கம் வந்து அந்த மார்க்கத்தை விட உயர்ந்த நிலையில் இருக்குது அப்படின்னா, இல்லை நம்ம எல்லாம் ஒரே டெஸ்டினேஷனுக்கு தான் போகிறோம், முடிவிடம் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். முடிவுதான் ஒன்றும் கிடையாது, நீங்கள் சொல்ல முடியாது. ஆன்மா லாபம் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா, இப்போ வந்து இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம், நமக்கு எது வந்து லாபம்? இப்போ பெரும்பாலான உலக வாழ்க்கை வந்து புலன் இன்ப வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நித்திய வாழ்க்கையா அப்படின்னா நித்திய வாழ்க்கை இல்லை. அப்போ வாழ்க்கைன்னா என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நம்ம அப்படி அவங்ககிட்ட வந்து பேச்சுவார்த்தை கொடுக்கணும். வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ பாருங்கள், நம்மளாம் பிறக்கிறோம், படிக்கிறோம், ஏதோ வேலை செய்கிறோம், அப்புறம் கல்யாணம் பண்ணுறோம், பிள்ளைங்களை பெற்றுக்கிறோம், பிள்ளைங்களை பார்க்குறோம், உடம்பு என்ன ஆயிடுது, பழசாக போயிடுது, நோய் வந்துடுது, அப்புறம் நோய்க்கு நம்ம வந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம், அப்புறம் வயது முதிர்ந்து போகுது, சமயத்தில் நம்ம பார்க்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, சமயத்தை நம்ம பார்க்க ஆள் இல்லை, அப்புறம் நம்ம இறந்து போயிடுறோம். இதே தான் திருப்பி திருப்பி ரொட்டேஷன் வருதுன்னு நம்ம வேதம்லாம் சொல்கிறாங்க. அப்போ வாழ்க்கைன்னா என்ன, அது வாழ்க்கைக்கு உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்ககிட்ட கேட்டாக்க ஆமாம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். இதை பற்றி நீங்கள் சிந்திச்சுக்கிருக்கீங்களா, இதை யோசிச்சுக்கிருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம் அவங்ககிட்ட. என்றைக்காவது இதை பற்றி நீங்கள் யோசிச்சிருக்க உண்டா? கோயிலுக்கு போகிறோம், நம்ம வழிபாடு செய்கிறோம், கோயிலுக்கு போகாதவங்களாம் இறந்து போகிறாங்க, கோயிலுக்கு போகிறவங்க இறந்தாங்க, கோயிலில் தினமும் பூஜை செஞ்சு சாமியை அபிஷேகம் பண்ணி குளிப்பாட்டுறவங்களும் அவங்களும் இறந்து போகிறாங்க. அப்போ என்ன தான் அர்த்தம், வாழ்க்கையினோட அர்த்தம் என்ன அப்படின்னு ஒரு ஒரு தூண்டுதல் மாதிரி. இதுக்கு வந்து இந்த மாதிரி தூண்டுதலுக்குன்னே சில சித்தர்கள் வந்து சில பாடல்கள் வந்து ரொம்ப எளிமையான வார்த்தையில் வந்து சொல்லிலாம் அமைச்சிருக்கிறாங்க, குரல் மாதிரி. இப்போ வள்ளலார் எப்படி அகவல் அமைத்திருக்கிறாரோ அந்த மாதிரி அகப்பை சித்தர், அகப்பை சித்தரோடைய பாடல்கள், பட்டினத்தாரோடைய பாடல்கள், பத்திரகிரியாரோடைய பாடல்கள் எல்லாம் ரெண்டு வரி தான், நம்மளை வந்து சிந்திக்கிறதுக்குன்னு உள்ள பாடல்கள். ஸோ அந்த மாதிரி பாடல்களெல்லாம் நம்ம நிறைய பாடல்கள் இருக்குது. அதில் ஒரு சில பாடல்களை எடுத்து நம்ம இப்படிலாம் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இதை பற்றி சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு கலந்துரையாடல் மாதிரி பேசணும் அவங்கக்கிட்ட. அந்த ரெஸ்பான்ஸ் அவங்ககிட்ட எப்படி இருக்குது, அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாக்கா நீங்கள் அடுத்து வந்து ஓகே, வள்ளலார் வந்து இப்படி சித்தர்கள் வந்து ஒரு வாழ்க்கை முறையை சொல்லியிருக்கிறாங்க, அந்த வாழ்க்கை முறை எப்படி அடையிறது, எப்படி அவங்களாம் வந்து இந்த முக்தி உலகம், மோட்ச உலகம் அதை பற்றி அவங்களாம் சொல்லியிருக்காங்க, அதை அடையிறதுக்கு அவங்களாம் எப்படி பாடுபட்டுருக்குறாங்க, ஏன் இன்றைக்கி நம்மலாம் ஏன் பாடுபடுறது இல்லை, எது தடையாக இருக்குது அப்படின்னு இது பண்ணலாம். அவங்ககிட்ட அந்த மாதிரி பேச்சுவார்த்தை ஒன்று கொடுக்கலாம். அடுத்து வந்து வளர்ச்சின்னாக்கா நமக்கு உடம்பு வளர்ந்துருச்சு, இதுக்கு மேலே உடம்பு வளருமோ? ஓகே, வளர்ந்த உடம்பை நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்கணும், மெயின்டைன் பண்ணணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வேறு வளர்ச்சி இருக்குதா அதுக்குள்ளே, நம்மளுடைய வாழ்க்கையில் வேறு வளர்ச்சி இருக்குதா? பொருளாதார வளர்ச்சி இருக்குது, அது நம்ம உழைப்புக்கேற்ற வளர்ச்சியோடு அது முடிஞ்சுது. அதுக்கு மேலே ஏதாவது வளர்ச்சி இருக்குதா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறோம். அவங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்ச அப்படி ஒன்றும் இல்லை, இல்லைங்க இருக்குது, ஆன்மா வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு அவங்ககிட்ட கொடுக்கணும். ஓகே, அந்த ஆன்மாவை வந்து எப்படி வளர்ச்சி? இப்போ எல்லோரும் வந்து பாருங்கள், இறந்து போனே தான் ஆன்மாவை பற்றியே பேசுகிறாங்க, செய்கிறாங்க. இருக்கும்போது அதை பற்றி யாருமே தெரியும். அப்போ இருக்கும்போது அந்த ஆன்மாவுக்கு எப்படி நம்ம வந்து வளர்ச்சி கொடுக்கறது, ஆன்மாவுக்கு உள்ள வளர்ச்சி என்ன?
ஆன்மீகம்னு நம்ம பொதுவாக சொல்கிறோம். ஆன்மீகம்னா ஆன்மா வளர்ச்சியை பற்றி குறிக்குது. அப்போ எது எடுத்துக்கிட்டால் ஆன்மீகம்? கோயிலுக்கு போயிட்டா ஆன்மீகமா? சாமி கும்பிட்டுட்டா ஆன்மீகமா? என்ன தான் ஆன்மீகத்துக்கு என்ன தான் அது என்ன செஞ்சால் இன்றைக்கு நம்ம ஆன்மீகத்தில் இருக்கோம்? ஸோ அந்த வகையில் வந்து எடுத்துக்கிட்டாக்க ஆன்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆன்மா நமக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னாக்க இருளாக இருக்குது. இப்போ வள்ளலார் என்ன சொல்கிறாரு? அகத்தே கருத்து. அந்த பாடலை நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அகம் கருத்து இருக்குன்ற. ஓகே, ஏன் அகம் கருத்து இருக்குது? இத்தனை கோடாகோடி மந்திரங்கள் வந்து இருக்குல்ல. 100 கோடி மந்திரம், 100 கோடி ஆகமம் இருக்குது. அவ்வளோ இருந்து ஏன் அகம் வந்து ஏன் கருத்து இருக்கணும்? உலகில் உள்ள அனைவருக்கும் ஏன் கருத்து இருக்கணும்? அப்போ அது இன்னும் ஆக்டிவே ஆகலை. அதை வளர்க்குறதுக்கு அந்த சூட்சமம் இன்னும் உலகத்துக்கு காட்டப்படலை, தெரியல. ஓகே, அதுக்குரிய சூட்சமம் என்ன? அதுக்குரிய மந்திரம் என்ன? மந்திரம் ஒன்று தான் வந்து ஆன்மா வளர்ச்சிக்கு இருக்கும். அதுக்கு தான் வள்ளலார் வந்து மந்திரத்தை வந்து முதல்ல இறைவன் விட்டுருந்து அதை பெற்றார். அருப்பெரு ஜோதி ஆண்டவர் விட்டுருந்து அவர் என்ன முதல்ல பெற்றார்னா மந்திரம் பெற்றார். அந்த மந்திரத்தை கொண்டு அவர் என்ன செஞ்சாருன்னாக்க உச்சா பண்ணார். மந்திர சக்தியை உண்டாக்குனார். மந்திரத்தை வந்து நிறைய தடவை சொல்லி 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 மந்திர ஜபம் வந்து செய்தார். வேற என்ன அவர் வந்து செய்தார்? உயிர்கருணை, ஜீவகாருண்யத்தை வந்து இது பண்ணார். அப்போ அவங்ககிட்ட வந்து ஜீவகாருண்யத்தினுடைய சிறப்பை வந்து நம்ம எடுத்து சொல்லலாம். வேற எதுக்கும் ஈடான பலம் அதற்கு உண்டா அப்படின்னா இல்லை. ஜீவகாருண்யத்துக்கு ஈடான பலம் வேற எதுக்குமே இல்லை. இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால நம்மளுடைய ஆன்மாவுக்கு வந்து பிரகாசம் உண்டாக்கி கொள்ள முடியும். இந்த ஆன்மா வந்து ஒளி பெற முடியும். இந்த ஆன்மா வந்து முக்தி அடைய முடியும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லலாம். இது ஒரு நம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசலாம், கருத்து கலந்துரையாடல் மாதிரி. அவங்ககிட்ட நண்பர்களாக இருந்தால் பேசலாம். இது அறவே நாட்டம் இல்லை அவங்களுக்கு, இதை பற்றிலாம் கேட்கவே அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னாக்கா நீங்கள் அவங்கள தவிர்த்தாங்க. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு வள்ளலாரே சொல்லியிருக்காங்க. சன்மார்க்கத்துக்கு வராதவங்களை விடுக அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் அவங்க கூட போராட வேண்டாம். அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த இது இல்லை, ஆர்வம் இல்லை. அப்போ ஆர்வம் உள்ளவங்கள்ட்ட நம்ம வந்து பேசலாம். சில பேர் வந்து ஆமாம் நானும் இதை பற்றி யோசித்தது உண்டு, ஆனால் எனக்கு சரியான விடை கிடைக்கல. அப்போ நீங்கள் அவங்ககிட்ட மேலும் மேலும் பேசி அவங்கள வந்து சன்மார்க்கத்தினுடைய சிறப்பை வந்து எடுத்து கூறலாம். ஆமாம் ஆமாம், அதான் வள்ளலார் இருக்க ஆசை உண்டேன் வம்மி. நீங்கள் ஆசை இருக்குதான்னு கேட்குறது. ஆசை இருந்தால் தானே வருவாங்க. ஆசை இல்லாதவங்க எப்படி வருவாங்க? உலகத்தில் எல்லாத்தையும் நம்ம ஒரே நேரத்தில் திருத்த முடியாது. பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் அப்பக்குவெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ நமக்கு வந்து அந்த மாதிரி பக்குவப்பட்ட ஆன்மாக்களாக கிடைக்கும். இப்போ ஆர்வம் உடையவங்க தான் இதை தேடுவாங்க. ஆர்வம் இல்லாதவங்க தேட மாட்டாங்க. இப்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அப்படின்ட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. கட்டாயப்படுத்த முடியுமா? யாரும் கட்டாயப்படுத்தி சைவமாக இருங்க, கட்டாயப்படுத்தி சாமி கும்பிடுங்கலாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. போதும் திருப்தி. ஆமாம், இது வேண்டாம்னா அப்போ அவங்களுக்கு வந்து பொது விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள விருப்பம் இல்லை, வேண்டாம். அப்போ அவங்க தேடாதவங்களுக்கு போய் நம்ம என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதில் நான் சொன்னேன், பொது நோக்கம் தான் இருக்கும். இப்போ நம்ம தனித்து இருக்கோன்ற மாதிரி ஒரு பார்வை. ஏன்னா என்னோட ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் சன்மார்க்கம் நான் சன்மார்க்கம் பீப்புள் வந்து நான் ரீயூனியன் பண்ண ஒரு முயற்சியில் சில விஷயங்களை நான் அப்சர்வ் பண்ணேன். ஸோ அதான் கேள்வியாக வருது என்னுடைய பர்சனல் அனுபவம். ஸோ அப்போ நம்ம வந்து தனித்து இருக்கோன்னும் போது அது வந்து ஒரு
அப்படின்னா தேடல்ல இருக்கிறவங்க மட்டும்தான் கேதர் பண்ணுவாங்க. அதாவது இன்னொருத்தவங்க வந்து ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை ஃபேமிலியாக இருக்கட்டுமே, அவங்க வந்து இந்த கருத்தை அப்சர்வ் பண்ணுறதுக்கோ அல்லது அப்சர்வ் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள், என்ன செய்ய முடியும்? கிறிஸ்தவங்களாக கூட இருப்பாங்க, ஃபேமிலியில் ஒரு ஆள் இல்லைங்களா, சாய்பாபாவை கும்பிட்றவங்களாக இருப்பாங்க, இல்லை கோயில் வழிபாட்டில் உள்ளவங்களாக இருப்பாங்க. நீங்கள் என்ன சிவ வழிபாட்டே எடுத்துக்கோங்க, சிவ வழிபாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆமாம், சிவ வழிபாட்டில் உள்ளவங்க அவங்களுமே வந்து ஒரு ஒரு அதுதான் அவ்வளோ சுலபம் இல்லை. இதை கொண்டு போகிறது, இதை விலகி கொள்வது என்பது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம இப்போ அர்த்தறிஞ்சது ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நம்ம எல்லாம் சகோதரர்கள்னு சொல்லியிருக்காரு. அந்த பொது நோக்கத்தை எப்படி நம்ம கொண்டு வரோம்? இல்லை அது வந்து நம்ம வந்து அவங்கள வந்து குற்றமாக பார்க்க வேணாம், நம்ம வேண்டிக்கலாங்க. இறைவனை வந்து நம்ம பொதுவாக வேண்டிக்கலாம். இப்போ வள்ளலார் வேண்டும் இல்லையா, உலகம் முழுவதும் உள்ளவங்களுக்காக வள்ளலார் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும்னு வள்ளலார் ஆசைப்படும் இல்லையா. இப்போ எல்லா உயிர்களும் இதை படித்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா அவர் வந்து இந்த வேதத்தை எழுதலையா இல்லைங்களா. அந்த மாதிரி நம்மளும் இறைவன்ட்டு வந்து பொதுவாக எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அப்போ ஒத்து நம்மளோட தேவை இந்த கருத்து புதுமையாக இருக்குது, நானும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு நம்ம விதமோ அதை வந்து பேசலாம். இல்லைன்னாக்கா நம்ம ரொம்ப பேச முடியாது. அதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து உடச்சிக்கணுன்றது அவசியம் இல்லை, லோன்லியாக இருக்கணுன்ற இந்த ஒரு சப்ஜெக்டுக்காக நம்ம மற்றதில் பகைச்சிக்கணுன்றது அவசியம் நம்ம ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. ஏதோ ஒன்றையாவது ஏதோ கும்பிட்றாங்களான்னு நினச்சி நம்ம சந்தோஷப்படும். சரி, இதுலையாவது நீ இருக்குதையா இரு, உனக்கா எப்போ தேடல் வருதோ அப்போ பார்த்துக்கணும். சரி, இப்போதைக்கு நீ இது இரு. அது ஒன்று இன்சூரன்ஸ் கதை மாதிரி. இன்னொன்று வந்து அவங்களுக்கு நம்மளுடைய கொள்கை மேலே ஒரு என்ன மாதிரியான ஒரு அபிப்பிராயம் வரும்? அதுவும் இப்போ இல்லை, அவங்களுக்கு இது அபிப்பிராயம்லாம் என்ன, அவங்களே ஏதோ ஒரு வழியில் போகிறாங்க, 10/11 அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட்ஸ் வந்து இல்லையே, சன்மார்க்கத்தினுடைய கண்டென்ட்ஸ் இருந்தால் தானே அவங்க வந்து இவங்க வந்து ஒரு உயர்ந்த பாதையில் போகிற. நமக்கு தான் அந்த இது இல்லை, விளங்குங்களா. இப்போ என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து காளியை வழிபடுறவங்களாம் இருக்கிறாங்க, விளங்குங்களா, சாமி ஆடுறவங்களாம் இருந்திருக்கிறாங்க. ஆனால் நான் வந்து அவங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டெல்லாம் நான் இருந்திருக்கேன். சைல்ட்ஹுட்டாக 2 பேரும் எல்லாம் ஒன்றாவே வளர்ந்து வந்து நான் இந்த ரூட்டில் வந்துட்டேன், அவர் அந்த ரூட்டில் போயிட்டார். ஆனால் மீட் பண்ணிக்கும் போது அவர் என்ன சொல்லுது, உன் இதுக்கு நான் வர முடியாது, அது எனக்கு இன்னும் எத்தனை ஜென்மம் வேணுமா விட, நீ என்ன ஆளை விடுன்னு, உன் இதுக்கு எனக்கு எத்தனை ஜென்மம் தெரியல அப்படின்னு சொல்லுவார், அவரே ஒத்துக்குவார். ஸோ நான் என்ன பண்ணுறது, என் தலைவிதி, நான் இதில் இருக்கணுன்றது, இப்படி பண்ணணுன்றது எனக்கு ஒரு இது அப்படின்னுவார். அப்போ எங்களோட நட்பு வந்து அங்கே உடையில, பட் அவருக்கு அதுதான் அப்படின்னும் போது நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அவரே ஒத்துக்கிறார்ல, நான் உன்னோட இதில் வர்றதுக்கு எனக்கு எத்தனை ஜென்மம் பிடிக்குமோ தெரியாது. அப்போ அது உயர்வாக கருதுற இல்லைங்களா, உயர்வாக கருதுற. நீ சைவமாக இருக்காது, நீ சைவமாக சாப்பிட்டுக்க, என்ன கண்டுக்காது அப்படின்னு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க, நம்ம என்ன செய்ய முடியாது. ஐயப்பன் சுவாமி கும்பிட்றவங்களும் இருக்கிறாங்க, என்னோடய ஃப்ரெண்டுங்களாம் விட்டுட்டு வர மாட்டாங்க. ஆனால் தெரியும், நான் இது வந்து நம்ம ஒரு சித்த மார்க்கெட்டில் நான் போகிறேன் அப்படின்றது எனக்கு தெரியும். அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போக மாட்டேன், ஆன்மீகத்துக்குள்ளே போக மாட்டேன். அவரோட இதில் அவர் இருப்பார், என்னோட இதில் நான் இருப்பேன். மற்ற இதெல்லாம் நாங்கள் வந்து பேசிக்குவோம், போவோம். நம்ம என்ன செய்ய முடியும், அவங்க விதி அந்த மாதிரி. அவங்கள நீ என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, உன்னோட இது என்ன அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டாங்கன்னாக்க, எனக்கு கொஞ்சம் சொல்லிக்கூட, நீ என்ன பண்ணுற அப்படின்லாம் கேட்டால் நம்ம சொல்லலாம், இல்லைங்களா. அவங்களோட இது பெருசுன்னு நினச்சி அவங்க பேசிக்கிட்டு செஞ்சுட்டு இருக்கும்போது ஓகே நீ இரு. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், உனக்கு அந்த காலம் இன்னும் வரலை, ஆன்மா எப்போ பக்குவப்படும், முதல்ல அதில் இருக்கிறியா, அதில் உருப்படியாக எதையாவது பண்ணி அப்படி தானே வர முடியும். அது பக்குவப்பட்டு தானே வர முடியும். அந்த நாலேஜ் வந்து அந்த லிமிட்டோடு நின்று, அந்த மாதிரி உலகமே கடவுள் அப்படி தான் ஆக்கி வச்சிருக்கிறாருன்னு நமக்கு புரியுதா இல்லையா. ஸோ
சொல்லுங்கள், எப்படி புரியுதுன்னு சொல்லுங்கள். ஃபேன் தட்டி விடுங்க. ஓமா சூடு எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? எப்படி கடவுள் இப்படி தான் அமைச்சு வச்சுருக்கான அந்த உலகத்துன்னு சொல்லி எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்கள் எனக்கு. ஏன் புரியுது? இது சூடு இப்படி வெயில் வெயில் மழை காலத்தில் போடணும். இல்லை ஃபேன் போடணும். ஃபேனை போடுது ஸ்டஃபியாக எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, இப்போ மதங்கள் எடுத்து எத்தனாவது வெளி கடவுளுக்கு தெரிஞ்சுதானே இருக்குது. எத்தனை பேர் இருக்கிறாங்க? கோடான கோடி பேர் இருக்கிறாங்க. சைவ சித்தாந்தம் கடவுள் தானே கொடுத்தாரு. அருப்பெருஞ்சோதிக்கு தெரியாதா? சைவ சித்தாந்தம் தெரியும் தானே. எவ்வளோ பேர் அதில் இருக்கிறாங்க? பெரும்பாலும் இப்போ சனாதன தர்மத்துக்கெல்லாம் கொடி ஏற்றிட்டாங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு. அப்போ இவன் ஒத்துக்கிறான். 4 வர்ணாசிரம தர்மத்தை ஒத்துக்கிறான். பிராமணர்னா கடவுள் வந்து அவங்களெல்லாம் மேலான இதை படைச்சிருக்கிறாரு, என்ன ரொம்ப தாழ்வாக படைச்சிருக்கிறார் அப்படின்னு இவன் ஒத்துக்கிறான். என்னத்தை பண்ணுவீங்க? ஒருத்தர் சனாதன தர்மத்தை ஒழிக்கணும், அதோடைய கான்செப்ட் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றது. ஏன்னா எங்களோட சமயத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிறப்புக்கும் எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லுது. சனாதன தர்மம் என்ன சொல்ற, இல்லை 4 பிரிவாக பிரிக்குது. பிராமண, சத்திரிய, சூத்திர, வசியன் அப்படின்னு சொல்லி 4 பிரிவுகளை பிரிக்குது. அது தொழிலால் வந்த ஒரு இது தான் சொல்லி சொல்கிறாங்க. பிறப்பால் அப்படி ஒன்று கிடையாது. இன்றைக்கி யார் வேணுமானும் தொழில் செய்யலாம். இப்போ நீங்கள் தொழில் செஞ்சால் நீங்கள் வசியர், நீங்கள் தொழில் செஞ்சால் வசியர். ஆனால் வசியர் எல்லாரும் ஆகலாம், சூத்திரனா எல்லாரும் ஆகலாம், ஆனால் பிராமணனா எல்லாரும் ஆக முடியாது. இதுக்கு தில்லுமுள்ளு தானே. அதனால் தான் அந்த கொள்கை வந்து அக்செப்ட் பண்ணுறது இல்லை அப்படின்றது ஒரு வாதம். அப்போ கடவுளோட படைப்பிலே வந்து சிலவங்க அப்படி தான் இருக்கணும், இந்த லெவலோட தான் இருக்கணும் என்பது விதி, இந்த உலகத்தினுடைய விதி. சைவ சமயம் தான் பெருசு, அதுதான் உயர்ந்தது நினச்சிக்கிட்டானாக்கா அதுதான் அவனுக்குள்ள விதி. அதுக்கும் மேலே ஒன்று இருக்குது அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சாதானே அதை அக்செப்ட் பண்ணுவான். சரி, இதுக்கு மேலே ஒன்று சொல்லப்படுதுன்னு சொல்லிட்டு நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னா கடவுளுக்கு என்ன நட்டம் சொல்லுங்கள்? அருப்பெருஞ்சோதிக்கு ஏதாவது நட்டமா? ஒன்றும் நட்டமாக போகிறது இல்லையா? நீ கடான்ட்டு போயிடும், அது அவ்வளோதான். இப்போ நம்ம படித்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதிலேருந்து நம்ம எப்படி உயருது, நம்ம இந்த உலகத்தில் வந்து மாட்டிக்கிட்டோன்னு தெரியணுமே. பிறப்பில் வந்து நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம். எவ்வளோ பாடல்கள் வந்து சித்தர்கள் கொடுத்துருக்குறாங்க நமக்கு. படிக்காத குற்றமெல்லாம் படிக்கலை. தொல்லை செத்து போனேன்னே படிப்பாங்க இறந்த வீட்டில். தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி. அப்போ போய் படித்து என்ன பண்ணுறது? போன பிற்பாடு எப்போ படிக்கணும்? எப்போ நீ தெரிஞ்சுக்கணும் தொல்லைன்னு? இருக்கும்போதே உனக்கு தொல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். போனவனுக்கு மட்டும் தொல்லைன்னு படிச்சுட்டு நீ வாழும்போது தொல்லைன்னு நினைக்கலன்னா இது என்ன அர்த்தம்? அப்போ சொல்லி கொடுக்கணும். வாழும்போதும் தொல்லை தான். இந்த வாழ்க்கையே ஒரு தொல்லை. அதான் தொல்லை சூழும் தொல்லை இரும்பிறவி. இரும்பிறவி மாயப்பிறப்பு. மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி இருக்குல்ல. மாயப்பிறப்பு இல்லை, இது நல்ல பிறப்புட்டு நீ இருந்தால் நீ தூங்கிட்டு இருக்கிற. எனக்கு என்ன எல்லாம் நல்லா இருக்குது, எனக்கு நல்ல செல்வம் இருக்குது, நாளைக்கு அம்மா உன்னை கூட்டிகிட்டு போயிடுவானே. எங்கே போவ? எங்கே இருப்ப? இப்போ நீ வீட்டில் இருப்ப. செத்து போனால் எங்கே இருப்ப? சுடுகாட்டில் இருப்ப. அங்கே தானே உன்னை கொண்டு வைப்பான். அப்போ நீ எங்கே இருப்ப? எந்த ஏசியை போடுவ? எந்த ஏசி காடியில் நீ போவ?
இதை பற்றி சிந்திச்சு அதான் என் சிறப்பறிவு. மழுங்கின அறிவில் இதை சிந்திப்பாங்க, சிந்திக்க முடியாது. அப்போ ஒரு மயக்கத்தில் மனிதன் என்ன செய்கிறான், வாழ்ந்து கொண்டு இருப்பதாக அவன் நினச்சி ஏமாந்து போய்கிட்டு இருக்கான். அதான் வள்ளலார் சொல்கிறார், ஏமாந்து இருக்கும் ஏமாறாங்க சாமாந்தர் ஆகா தரம் பெறவே காமாந்தகரத்தை விட்டு கருதுமினும் நீ ஜெய் சேர்வீர் நிஜம் அப்படின்னு சொன்னார். ஏன் ஏமாந்து இருக்கும் ஏமாறங்கான்னு சொன்னார். முன்போல் ஏமாந்து விட மாட்டேன், பட முடியாத அரசே பட முடியாது, பட்டதெல்லாம் போதும்னு ஏன் சொல்கிறாரு? இந்த பயம் தீர்த்தே என் உடல் பொருள் ஆவியெல்லாம் நீ எடுத்துக்கொண்டு உன் உடல் பொருள் அவன் உவந்தென கழிப்பாய் அப்படின்னு ஏன் சொல்லணும்? அப்போ மனிதன் அதை சிந்திக்கிறவங்க தாண்டி இதை தேடி போவாங்க. ஆனால் கிடைக்கிறது இல்லையா அவங்களுக்கு கூட இது. சொல்கிறாங்க உலகம் பற்றிலாம் துறவு வாழ்க்கை வாழ்க்கை பேர் இப்போ சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க ரொம்ப பக்தியாக போயிட்டு இருக்க, பயமாக இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்ப பேசிக்கிட்டு இருக்க மாட்டான், சனீஸ்வரர் போயிடுவான். அதுதாங்க அந்த பெற்றவங்களுக்கு கூட அந்த அந்த ஞானம் இல்லை. இப்போ இதில் போனாக்கா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பயப்படுவாங்க, விட மாட்டாங்க. அதான் சில சொல்கிறேன், ரொம்ப ஆன்மீகம்னா நல்லதுன்னு அவங்களுக்கு புரியணுமே. உண்மை ஆன்மீகம் வந்து அது அப்படி தடை போடுது. அதாவது குடும்ப வாழ்க்கை வாழாமல் தனியாக போயிட்டு நல்லது தானே. அந்த அது வந்து நன்மை. ஐயோ எனக்கு ஒரு பிள்ளை இப்படி கிடைச்சதுன்னு சந்தோஷப்படுற தாயாக இருக்கணுமே. அப்படி எந்த தாயை நினைப்பாங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்க நினைக்கிறாங்க திருப்பி இந்த வாழ்க்கை வாழ்கிறது தான் ஒரு பெரிய வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையில் எத்தனை வகை வாழ்க்கை இருக்குது. வையகத்துனா வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கைன்னா வையகத்தீர் வானகத்தீர் மற்ற கருத்தின் நுமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை என மதித்து மயங்காதி. ஏன் வள்ளலார் அப்படி சொல்கிறாரு? ஒரு பொழுதும் வாழ்வது அறியா திருவள்ளுவர் சொல்கிறாரு. கருதுவ கோடியும் அல்ல பல நீர்க்குமொழி வாழ்வு. நீர்க்குமொழி வாழ்வுன்னு ஏன் அதை சொல்கிறாங்க? இப்போ துறவு கொள்றதே என்ன சாதாரண விஷயமா? ஒருத்தர் துறவி ஆக முடியுமா? புத்தர் துறவி தான். ஏன் எல்லாரும் அவரை வணங்குறான்? உலகத்தில் ஏன் நிறைய பேர் புத்தரை வணங்குறாங்க? ஏசுநாதர் துறவி தான். ஏன் எல்லாரும் அவரை வணங்குறாங்க? சித்தர்களெல்லாம் துறவி தான். ஏன் எல்லாரும் அவரை வணங்குறாங்க? கோடீஸ்வரனை எத்தனை பேர் வணங்குறாங்க? துறவி எத்தனை பேர் வணங்குறாங்க? துறவிக்கு அரசாங்கம் லீவே கொடுத்துருக்குது வணக்கத்துக்கு. கோடீஸ்வரனுக்கு எங்கே லீவு கொடுத்துருக்குது? அப்போ எது சிறப்பு? பணமா அருளா? அருளாளர்கள் தானே சிறப்பு பெறுறாங்க. அப்போ அதனுடைய உயர்வு தெரியறது. உயர்வு தெரிஞ்சாக்க ஆமியில் கொட்டி விட்றாங்க இல்லையா? என் பிள்ளை எங்கே வேலை செய்யுதுன்னா ஆமியில் வேலை செய்யுது. ஆமியில் வேலை செஞ்சால் என்ன ஆகும்? சண்டை வந்தால் என்ன ஆகும்? செத்து போயிடும். பரவாயில்ல, அது பரவாயில்ல. ஆனால் சாமியாரா துறவியா ஆகக்கூடாது. என்ன நியாயம்? அப்போ பொழப்புக்கு சம்பாரித்து என்னை காப்பாற்றணும், அதுக்குத்தானே ஒழிய இந்த ஆன்மா வந்து இந்த உலகத்தில் பிறந்திருக்கு, இந்த ஆன்மா முத்தி அடைய தான் நம்மக்கிட்ட பிறந்திருக்குன்னு எந்த அப்பா அம்மா நினைப்பாங்களா? தெரியாது. இதுக்குத்தான் பிறக்கிறாங்கன்றது யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க? வளர்ப்பாங்க. அதுக்குன்னே வளர்ப்பாங்க. அதுக்குன்னா அந்த பாடத்தை சொல்லி கொடுப்பாங்க. நீயாவது இந்த பிறப்பை வந்து ஒழிக்கிறதுக்கு உன் பிறப்பை பயன்படுத்திக்கன்னா எல்லாமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி பாருங்கள், சிலோனில் வந்து புத்தர்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டு அரசாங்கம். ஏன் அரசாங்கமே சப்போர்ட்டு? ஆமாம், அதிகாரத்துவ மதம். எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் பாருங்கள், எல்லாமே அதுங்க உடுத்துறது எல்லாமே வந்து புத்தர் மாதிரி தான் எல்லாம் உடுத்திட்டு இருக்குங்க.
சில ஆலோசனைகள்லாம் அந்த நாட்டில் வந்து புத்தர்கள், இந்த புத்த பிக்குகள் தான் கொடுப்பாங்க. அதுதான் அது நிர்ணயம் பண்ணுவாங்க. ஆமாம், நிர்ணயம் பண்ணுவாங்க அந்த பவர் அந்த பவரை உங்களுக்கு. ஏன் அப்படி வச்சுருக்குறாங்க? ஏன்னா அதை உயர்வாக அவங்க கருதுகிறாங்க. சட்டமே அவங்கள வந்து கருதுது அந்த மாதிரி. அவங்க அந்த நாட்டினுடைய சட்டம் அவங்களுக்குன்னு தனி இது, தனி சலுகை எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கு அந்த மாதிரி இல்லை. துறவு போய் அது சென்றியன் சொந்தமாக தான், யாரும் சப்போர்ட்டு கிடையாது. இந்தியாவில் சிறப்பு இல்லை. இந்து நாடு சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் எந்த இந்துக்கும் அந்த மாதிரி தனி ஒரு சிறப்பு இல்லை. இப்போ இந்த திபெத்லாம் எடுத்துக்கங்க, தொழில் கல்வியெலாம் கற்றுக் கொடுக்காங்க. தொழில் கல்விக்கெல்லாம் அரசாங்கம் எவ்வளோ காசு கொடுக்குது, ஆனால் துறவிக்கு அரசாங்கம் ஒதுக்குதா காசு? இல்லை. அதுக்குன்னு ஒரு காலம் வரும் வந்தால் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சரி பிறப்பை வந்து ஒழிக்கிறதுக்காக நம்ம பாடுபடுவோம் அப்படின்னு. குருகுலம் அந்த காலத்துலலாம் குருகுலம்லாம் எதுக்கு இருந்துச்சு சொல்லுங்கள்? குருகுலம் எதுக்கு இருந்துச்சு? குரு கிட்ட பிள்ளைங்கள்லாம் என்ன போய் படித்தாங்க அந்த காலத்தில்? இந்த கலையை தான் கற்றுக்கிட்டாங்க. அதுதான் அந்த இறப்பில் வந்து திரும்பி பார்க்காம, சட்டியை உடைச்சி திரும்பி பார்க்காம போனாங்க. யாரை தேடிப்போ? குருவை தேடி போன்னு வச்சாங்க. இந்த கலையை போய் கற்றுக்கிட்டு சாகரத்தால் உனக்கு வரக்கூடாது, திரும்பி பார்க்காம போன்னு வச்சாங்க. இப்போ இன்னைக்கு வந்து வள்ளலார் வந்து நமக்கு சொல்லக்கூடிய கலை என்னன்னு அதே தான். சன்மார்க்கம் என்பது என்னன்னாக்கா சாகாத கல்வி. மனிதனாக பிறந்தால் நீ என்ன கற்றுக்கொள்ளலான்னு சொல்கிறாரு? சாகா கல்வி. அப்போ இந்த கல்வி வந்து நேற்று வந்த கல்வி, இது வந்து தொன்று தொட்டு வந்த கல்வி தானே இது, இல்லைங்களா? அப்போ அந்த கல்வியில் வந்து தொடர்ந்து வந்ததில் ஏன் அந்த கல்வி வந்து மக்கள்கிட்ட சேரலை? அதான் கேள்வி. ஏன் சேரலை? அப்போ எங்கே தவறு நடந்திருக்கு? வள்ளலாரை விட்டுருங்க. வள்ளலார் வந்து 19th century. ஓகே, 19th centuryக்கு முள்ளு நமக்கு ஆன்மீகம் இல்லையா? இருக்குது. அப்போ அந்த ஆன்மீகமாவது வந்திருக்கணும் இல்லை, நமக்கு அந்த கல்வி வந்திருக்கணும் இல்லையா? அந்த கல்வியை தானே சித்தர்களெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. சாகா கல்வி தானே சொல்லியிருக்காங்க. இது அதில் வந்து இது தரம் உயர்ந்தது தானே. சாகா கல்வியின் தரமெல்லாம் கற்பித்துன்னு வருது இல்லையா? ஏகா கரப்பொர் ஈந்த சர்க்குருவேன்னு வரும். அப்போ அந்த கல்வி வந்த ஒரு மரபில், ஒரு குலத்தில் இன்னைக்கு என்ன ஆச்சு? அந்த கல்வி எங்கே? சாமி, தமிழ்நாட்டில் குலக்கல்வி வந்து தமிழ் ஜாதி ரொம்ப வேணாம். இப்போ நம்ம நாட்டிலே பேசுவோமே, என்ன ஆச்சு அந்த கல்வி? ஏன் இல்லை? டோட்டலி தெரியாதுங்க யாருக்கும். நம்மளுடைய முன்னோர்களுக்கெல்லாம் அது தெரிஞ்சிருந்ததா? இல்லையே. அப்போ அவங்களாம் என்ன செஞ்சு என்ன பண்ணிட்டு போயிட்டாங்கல்லாம்? நமக்கு உண்மையான வழிபாடுகளை வந்து நமக்கு கொடுக்கலையா? அவங்க கொடுத்துருந்தா பரவாயில்லையா? ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது. அவங்க காலத்துலலாம் இந்த நூல் வந்து யாரும் பிரிண்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம மாதிரி படிச்சிருப்பாங்களா? படிச்சிருக்க மாட்டாங்க. எப்படி தெரியும் இந்த மாதிரி ஒரு கல்வி இருக்குது அப்படின்றது? யாருக்கு தெரியும்? ஆமாம், சித்தர் பாடலே யாரும் படிக்க மாட்டாங்க. அவங்க நூலெல்லாம் யாரும் தொடக்கூட. ஆமாம், படிச்சிருப்பாங்க. அல்லது சமயத்தில் வந்து இலக்கிய பாடல்களில் 1-2 இதுக்கு படிப்பாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த வித்தை நமக்கு டோட்டலாக மறந்து போச்சு. அதான் சொல்லுவார், மறந்திருந்தீர் இருக்குல்ல ஒரு பாடலில், மறந்திருந்தீர் பிமி நூக்கு சம்மதமோ நமக்கு மறந்தும் இதை நினைக்கில் மனம் நடுங்கும் கண்டீர்னு. அப்போ டோட்டலே எல்லோரும் மறந்துட்டோம், அவ்வளோதான். இப்போ சன்மார்க்கம் வந்து திருப்பி என்ன செய்யுது? மறந்ததை ஒன்று திரும்பி நினைவுபடுத்துது.
நீ இந்த பர்பஸுக்கு தான் அந்த உலகத்தில் மனித சரீரம் பெற்றிருக்கிற நீ நினச்சிக்க, நீ தெரிஞ்சுக்க. ஆனால் நீ ஃபாலோ பண்ணலன்னா உன்னுடைய சொந்த விருப்பம் அது. ஆனால் தெரிஞ்சுக்க. இப்போ இன்றைக்கி அரசாங்கம் சொல்லுது பாருங்க, பாஷா மலேசியாவும் ஹிஸ்ட்ரியும் நீ கட்டாயம் நீ பாஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம பிள்ளைங்க என்ன ஆகணும்? நீ அதுக்கு தயாராகணும். நீ அதை பாஸ் பண்ணுறதுக்கு நீ படிக்கணும், அவ்வளோதான் சட்டம். அந்த மாதிரி இது நமக்கு சட்டமாக இருந்திருந்தால் படிச்சிருப்பாங்க. ஆனால் சட்டமாக இல்லை, தேர்வாக போயிடுச்சு. இப்போ தமிழ் பாடம் கூட தேர்வாக போனதுனால, ஆப்ஷனாக போனதுனால இன்றைக்கி வருங்காலத்தில் இன்றைக்கி தலைங்கமே அதான் போட்டிருக்கிறாள். இன்றைக்கு பேப்பரில் தமிழ் பத்திரிகையில் அதான் போட்டிருக்கிறான். தமிழ் என்ன ஆகும் நாளைக்கு. தமிழ்நாட்டிலேயே தேர்வுப்படும். ஆமாம், ஹிந்தி சமஸ்கிருதம் அதெல்லாம் படிக்கலாம். தமிழ் வந்து அவங்க போய் படிக்க முடியாது. அப்போ நம்ம நல்லா இதெல்லாம் விளங்கிக்கணும். நமக்கு வந்து ஒரு முக்கியமான பாடத்தை வந்து நம்ம இழந்துட்டோம். நமக்கு கற்றுக் கொடுக்கறது இல்லை. அப்போனா நம்மளாம் வழிபாடு செய்யலையா? செய்கிறோம். என்ன வழிபாடு செய்யறோம்? நம்ம உய்ய முடியாத வழிபாடை செஞ்சிட்ருக்கோம். அது உய்ய முடியாது. இப்போ இன்றைக்கி உள்ள வழிபாடுகள் எதுவும் உய்ய முடியாது. உயரத்துக்குரிய நோக்கமும் மக்கள்கிட்ட இல்லை. அந்த உயரத்துக்குரிய பாடமும் அந்த கோயிலில் இல்லை. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து ஆன்ம ஆக்கம் எப்படி பெற முடியும்? பெற முடியாது. வகுத்து வச்சுட்டாங்க சரியை கிரியை யோகம் ஞானம். சரியை கிரியையில் தான் நிற்கிறாங்களே ஒழிய யோகத்துக்குள்ளே யோகம் எங்கே போய் பழகுங்க? யோகம் பழகணும்னா நீங்கள் ஒன்று சித்த மார்க்கத்துக்குள்ளே வரணும், இல்லைன்னா சன்மார்க்கத்துக்குள்ளே வரணும். அதில் ரெண்டு இருக்குது. ஒன்று பழசு ஒன்று இருக்குது, புதுசு ஒன்று இருக்குது. பொதுவது சிறப்பது, புதியது பழையதுன்னு சொல்கிறாருல்ல. பழசு வந்து சித்த மார்க்கம், பராபரை உலகத்துக்கு போய் வாழ்கிறது. புதுசு வந்து சன்மார்க்கம், பெருவெளி வாழ்க்கை வாழ்வது. சூஸ் நீங்கள் பண்ணணும். எந்த இடத்துக்கு போனால் நமக்கு நித்திய வாழ்வு வேணும். அதை இப்போ நம்ம வந்து தொடங்கணுமே. அடங்கும் நாள் இல்லா அமர்ந்தானை காண்பதற்கு தொடங்கும் நாள் நல்லதன்றோ தொடங்கும் நாள் நல்லதன்றோன்னு படிக்கிறார்ல. தொடங்கணும் இல்லையா? எப்போ முடிக்கிறோன்னு யாருக்கா தெரியும்? அப்போ தொடங்கலைன்னா எப்படி நமக்கு கிடைக்கும்? வளர்ச்சி எப்படி இருக்கும்? விட்டகுறை தொட்டகுறை எப்படி தொடரும்? அப்போ ஒரு ஜென்மத்தில் நம்ம என்ன செய்யணும்? தொடரணும். தொடரலைன்னா நம்ம நிச்சயமாக அடுத்தடுத்து திருப்பி அதே பல்லவி தான். இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு. அதுக்குள்ளே தான் அது மாட்டிக்கும். ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை சார், இப்போ உள்ள பெற்றோர் சம்பாதிக்கிறாங்க. அப்பயே சம்பாதிக்கிறாங்க. இப்போ உள்ள சம்பாதிக்கிறாங்க. பிள்ளைங்க திருப்பட்ட கிளாஸு, பரதநாட்டியம், சங்கீதம் அதுதான் அனுப்புகிறாங்க. பையன் வாழ்க்கைக்கு அனுப்ப முடியாது. இதெல்லாம் வந்து தேவையில்லை. இதெல்லாம் வந்து கோயிலுக்கு அப்போ லட்சியம் தெரியல. மனுஷன் படிக்கிறது அந்த இந்த ஞானம் என்பது இன்னைக்கு அதை பற்றி அறவே இல்லாமல் போயிடுச்சு. ஞானம் இல்லாமல் போயிடுச்சு. பிள்ளைங்களுக்கும் அந்த ஞானத்தை ஊட்ட முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போல்லாம் எல்லா வாய்ப்பு வசதி இருக்குது. ஆனால் சமுதாயம் வந்துட்டு அதை உலகி இப்போ மற்ற கலையெல்லாம் கற்றுக்க முடியுது. ஆனால் மரணம் இல்லாத கலை ஒன்று இருக்குன்னு ஏன் கற்றுக்க முடியல? முதலாவது இப்படி ஒரு கல்வி இருக்கான்னு கூட ரொம்ப பேத்துக்கு தெரியல. அப்போ விழிப்புணர்ச்சி இன்னும் மக்கள் மத்தியில் விழிப்பு இல்லை. அதான் அதனுடைய அர்த்தம். விழிப்பு இல்லை. ஏதோ ஒரு மயக்கத்தில் உலகம் ஓடிக்கிட்டு இருக்குது. மயக்கமான ஒரு வழிபாட்டிலெல்லாம்
இறங்கிட்டாங்க. வழிபாடே ஒரு மயக்கமான ஒரு வழிபாடு. ஆமாம், மயக்கமான வழிபாடு, சாமிக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம். மயக்க வழிபாடு. புறத்தில் பார்த்து மகிழ்ச்சி பண்ணிட்டு ஆரவாரங்கள், சத்தம், பக்தி இதை மாதிரி போட்டுட்டு எல்லாம் எந்த ஆன்ம லாபமும் இல்லை. ஆன்ம லாபம் இல்லைன்றது கூட அதுங்களுக்கு, ஆன்மா ஒன்று இருக்குன்றதா கூட அதுங்களுக்கு தெரியாது. அந்த ஆன்மாவை எப்படி வளர்க்குறதுன்னு தெரியாது. அதை தான் வள்ளல் பெருமான் வந்து வளர் சிவபதி விளக்கமா, சிவபதி விளக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு இருக்கும். இந்த நான் ஏன் பிறந்தேன், 7வது அதிகாரம் பாருங்க. நான் ஏன் பிறந்தேன். சிவபதி விளக்கம் வந்து 5வது 48வது பக்கம். இந்த பாடலில் பாருங்க, எல்லாமே வளர் வளர் வளர்னு எத்தனை வளர் கொடுத்துருப்பாரு. என்னங்களேன்? ஆமாம், 48ல் எத்தனை வளர் இருக்குது கண்டுபிடிங்க. என்னங்க? அப்படி 8 சிவபதி விளக்கம். நிறைய வளர் இருக்குல்ல, வேணுங்களேன்? வளர்ச்சி மாற்றம். இப்போ நம்ம உலகத்தில் வந்து கருவிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் வளர்ச்சி. கரு வளர்ச்சி தான் குழந்தை வருது. குழந்தை வெளியே வந்தோடனே வளர்ச்சி. அதுக்கப்புறம் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட அளவில் வளர்ச்சி நின்று போச்சு. அதுக்கப்புறம் என்ன வளருது? அறிவு வளர்ச்சிக்கு வந்து முட்டுக்கட்டை இருக்கா, எல்லாம் இருக்கா? உடம்பு வளர்ச்சிக்கு, மன வளர்ச்சிக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்குது. அறிவு வளர்ச்சிக்கு அது வளர்ந்துச்சா? இப்போ வள்ளலாருக்கு வந்து 12 அறிவுன்றாங்க, சித்தர்களுக்கு 10 அறிவுன்றோம். நமக்கு எத்தனை அறிவு? அப்போ நமக்கு வளர்ந்துருக்குதா? அறிவு வளர்ந்துருக்குதா? இல்லையே. என்னென்ன வளர்ச்சியை பற்றி இங்கே சொல்கிறார் சிவபதி விளக்கத்தில். நம்ம வந்து மானுடமாக தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம், தெய்வமாக இன்னும் வளரல. வள்ளலார் வந்து தெய்வமாக வளர்க்கப்பட்டார். அந்த வளர்ச்சி தான் உண்மையான வளர்ச்சி. இந்த வளர்ச்சியை வச்சு தான் அந்த வளர்ச்சி நம்ம வளரணும். இல்லைன்னா வளர முடியாது. உரை வளர் கலையே, கலை வளர் உரையே. பாருங்க, உரையிலே வந்து வேறு, இங்கே சொல்கிற உரை வந்து வேறு. இப்போ நம்மளும் பேசுகிறோம், நீங்களும் பேசுகிறீங்க, மனுஷனாக பிறந்தோம், எல்லாருமே பேசலாம் இல்லைங்களா? இது பூலோகத்துக்குள்ள வளர்ச்சிக்குரிய பேச்சு, உலக பேச்சு. இது இங்கே உரை வளர் கலையே. இது எந்த கலை வந்தாக்கா அந்த ஞான உரை. இப்போ வள்ளலாரும் உரைக்கிறார் இல்லையா? நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகனின் வார்த்தை. அப்போ இந்த வார்த்தைக்கும் நம்ம பேசுகிற வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம்? அதான் இங்கே சொல்கிறார் பாருங்க, உரை வளர் கலையே, கலை வளர் உரையே, உரைக்கலை வளர்த்தரும் பொருளே. எப்படி பொருள் செய்வது? இதை எப்படி பொருளாக நீங்கள் புரிந்து கொள்வது?
இப்போ நம்மக்கிட்ட என்ன கலை? நம்ம பேரே கலை. உங்களை பற்றி தான் படிக்கிறோம். கலை. உரைவளர் கலையே கலைவளர் உரையே உரைக்கலை வளர்த்தரும் பொருளே. இப்போ நம்மக்கிட்டையும் கலை பண்ணுது. இது ஒரு கலை. மூச்சு காற்றியங்க இது ஒரு கலை. இப்போ பராபர என்பதும் அது ஒரு கலை. அருப்பெருஞ்சோதி என்பதும் கலை. கலைகளோர் அனந்தம் ஒரு கலையாக இருக்குது, அனந்த கலை இருக்குது. அப்போ வள்ளலார்கிட்ட இருக்கிற எந்த கலை, அந்த கலையினால் வருகின்ற உரை எந்த உரை? யாருடைய உரை? அருப்பெருஞ்சோதியுடைய உரை. அப்போ அது என்ன கலை? அதுக்கு பேர் சிவகலை இல்லைங்களா? நம்மளோடலாம் மருள் கலை. நம்ம வார்த்தைக்கு இது இல்லை, பவர் இல்லை. அதுக்கு பவர். அது கடவுளுடைய வேதம், வேத வாக்குன்றாங்க இல்லையா? அந்த மாதிரி அருள் வாக்கு அது. அதான் உரைவளர் கலையே கலைவளர் உரை. அப்போ இந்த உரைக்கு உள்ள கலை கலைக்குரிய உரை இல்லைங்களா? இப்போ நம்ம சைவ சித்தாந்தம் எடுத்துக்கிட்டாக்கா அது வேற உரை. அதுவும் உரை தான். அவங்க கொடுத்த ஞானங்களும் ஞானம்தான். ஆனால் அதோடைய உரை உலகம் வேறு, இதோடைய உலகம் வேறு. அந்த உரை இதை பற்றி உரைக்குமா? அதான் சொன்னார், வாசி வாசி என்று சொல்வார் பாங்கிமாரே, அந்த வாசி என்ன பேசும் கண்டாய். அந்த வாசி என்ன பேசும் கண்டாய். பேசுமா? சன்மார்க்கத்தை அந்த வாசி அருள் பேசுமா? இதுவரையில் பேசியிருக்கா? என்ன செஞ்சிருக்கு? இதுக்கு மேலே இல்லைன்னு பேசியிருக்கு. அது மெய்யா பொய்யா? பொய். அதுதான் வள்ளலார் சொல்கிறார், எல்லாமே பொய். கண்டதெல்லாம் அனித்தியம், கேட்டதெல்லாம் பழுது, கற்றதெல்லாம் பொய். அப்போ 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த சிவகலை, அந்த பராபரைக்குரிய சிவகலை உரைத்ததெல்லாம் என்ன ஆயிடுச்சு? பொய்யா போயிடுச்சு. சைவ சித்தாந்தம் ஒத்துக்குமா? ஒத்துக்க மாட்டான். ஆமாம், சண்டைக்கு வருவான். ஒத்துக்கலைன்னா நீ இரு. ஆனால் அந்த பிரபஞ்சம் என்ன செஞ்சிருச்சு? வேதத்தை கொடுத்துருச்சு. நான் கொடுக்க வேண்டியது கொடுத்துருவேன், நான் பொய்யின்னு சொல்ல வேண்டியது சொல்லிடுவேன். நீ ஏற்றுக்கலைன்னா எனக்கு என்ன? நீ பூலோகத்தில் கடை, திருப்பி வா. உனக்கு அதான் விருப்பம், இருந்துட்டு போ. நீ உய்யணுன்னா இல்லை, நான் உய்யணுன்னு உனக்கு பிடிவாதமாக இருந்தா என்னை நீ பிடித்துக்கொள், என் உரையை நீ கேட்டுக்கொள். புரியுதுங்க? கடவுள் அப்படி அமைச்சு வச்சிருக்கணும் ஐயா. அவன் யாரையும் கண்டிக்க போகிறது, எதையுமே கண்டிக்க போகல. நீ குத்திக்கிறியா, வெட்டிக்கிறியா, தின்னுக்கிறியா, எதையாவது பண்ணிக்கிட்டு போட்டு அவன் தெரியாத மாதிரியே இருப்பான். அப்படித்தானே இருக்கிறான். பூமியை ஆடுனா கடவுள் என்ன தெரியாதா அவனுக்கு ஆடுதுன்னு? குத்து கொலை வெட்டுக்கிட்டு எல்லாம் நடக்குது, அவனுக்கு தெரியாதா? எல்லாம் தெரியாது. என்ன பண்ணுவ? எவ்வளோ நாள் நீ பண்ண முடியும்? எவ்வளோ நாள் நீ ஆட முடியும்? உனக்கு ஒரு கதை ஒரு நாளைக்கு முடிஞ்சிடும். நீ என்ன பண்ணுவப்ப? நீ திருப்பி மறுபடியும் போகிறப்ப அது அப்படி அமைச்சு வச்சுருக்குது. அப்படிதான் நீங்கள் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறது தவறு இருக்குதா? யோசிச்சு பாருங்க. அப்படியாப்பட்ட ஒன்று அதோடைய வார்த்தையை சொல்வதற்கு ஒரு காலத்தை அது வச்சிருக்குது பாருங்க. எத்தனை கோடி யுகங்கள் கடந்து, ஒரு யுகமா 2 யுகமா, பல கோடி யுகங்கள் கடந்து அந்த கலை உள்ளுக்கு இயங்குனாதான் இந்த உரை நமக்கு வெளி வந்துச்சு. இந்த இல்லைன்னா இது கமக்கமாக ஊமக்குறவ மாதிரி அப்படியே இருந்திருக்கும் இவ்வளோ நாள். சாதாரண விஷயமா இது?
சித்தர்கள் கடவுள்களுக்கு கூட இதோட உரை கிடைச்சதா? கிடைக்கலையே. கிடைக்காதனால தானே எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, எங்கள் வாக்குக்கு மேலே வேறு வாக்கு இல்லை அப்படின்னாங்க. இன்னைக்கு போயிட்டு போச்சே, என்ன பண்ணுறது? ஓகே, உரைவளர் கலையே கலைவளர் உரையே உரைக்கலை வளர்த்தரும் பொருளே. என்ன பொருள்? மேவினை மெய்ப்பொருள் நீயது ஆயினை என்றருளிய அருட்பெரும் ஜோதி. அகவல்ல வருது, மேயினை நீ மெய்ப்பொருள் ஆயினை. வள்ளலார் என்ன பொருள் ஆயிட்டது? மெய்ப்பொருள். இந்த மெய்ப்பொருள் என்ன என்பதை பத்தறிவுள்ள உள்ளவங்க சொல்றதுக்கு நாம் அசைப்பதற்கு முடியலன்ற, எங்களுக்கு மேலே அது என்ன பொருள் அப்படின்றது இருக்குல்ல அகவல்ல. அது என்ன பொருள் என்றது வாய் அசைத்திடுறதுக்கு அரிதான்னு சொல்கிற இல்லையா, அப்படியேப்பட்ட பொருள். நீங்கள் அந்த பொருளாக ஆயிட்டீங்கன்னு வச்சுங்க, உலகத்தில் உங்களை யாரும் அழிக்க முடியாது. அப்படி ஒரு உலகத்தில் அழிக்கக்கூடிய ஒரு பொருள் இதுவரையில் கிடையாது. அப்போ நீங்கள் அழிய முடியாது, அழிக்க முடியாது. வேறு எந்த பொருளாக இருந்தாலும், இப்போ பராபரை பொருளாக இருந்தாலும் அதை அழிக்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்குது. எது? அருட்பெரும் ஜோதி. அந்த ஜோதி காரியப்பட்டுச்சுன்னா இந்த ஜோதி அழிஞ்சிடும். ஆனால் இந்த ஜோதி வந்துட்டாக்க, இந்த பொருளாக நீங்கள் ஆயிட்டீங்கன்னாக்க அதை அழிக்கிறதுக்கு உலகத்தில் எதுவுமே இல்லை. அதனால தான் உரைக்கலல் வளர் தரும் பொருளே. அப்போ தான் நீங்கள் அந்த பொருளாக ஆக முடியும். பொருளது பொருளாய் பொருளது பொருளாய் அதுவெனில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி. அடுத்து விரைவு வளர் மலரே. விரை, விரை என்பது என்ன? விரைனா விரைந்து, விரைந்து விரைந்து கொடுக்கக்கூடியது விரை. விரைவாக. வளர் மலரே. மலர்னாக்க இங்கே எதை குறிக்கும்? ஒளியை தான் குறிக்கும். மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடுவான். மலர்ன்றாலும் ஒளிதான். மலர் வளர் விரையே, விரைந்து வளரக்கூடிய ஒளி. விரை மலர் வளர்த்தரும் நரவே. வாசம். நரவேனா வாசம். அந்த உடம்புக்கு என்ன உண்டு? அந்த உலகத்துக்கு என்ன உண்டு? வாசம் உண்டு. அப்போ கடவுளுக்கு என்ன உண்டு? வாசம் உண்டு. இப்போ நமக்கு வாசம் உண்டா? நம்ம உடம்புக்கு வாசம் உண்டா? வாசம் யார் சொன்னா? வாசம் இல்லை. இப்போ ஒருத்தர் கொலை நடந்துட்டா நாய் வந்தால் எப்படி அவனை விரட்டி பிடிக்கிறான்? மோப்பந்தானே. அப்போ நமக்கு தெரியாது யாரா வந்துட்டு போனான்னு தெரியாது. ஆனால் நாய் மோந்துச்சுன்னா அதுக்கு தெரிஞ்சிடும் அவன் எங்கே போனான்னா. அந்த 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 மோப்பத்தை பிடிச்சிட்டு அது ஓடும். கொலை நடந்த இடத்துலலாம் நாயை ஏன் கொண்டு வரோம்? மனுஷனை விட நாய்க்கு அந்த சக்தி திறன் அதிகம். அதனால தான் இன்றைக்கும் பார்க்குறோம். ஏர்போர்ட்லலாம் பாருங்கள், நாயை வச்சுக்கிட்டே சுற்றிட்டுருக்குறான். 6 அறிவு உள்ள மனுஷன், ஆனால் யாரோடைய உதவியை தேடுறான்? 5 அறிவு நாயை தான் கண்டுபிடிக்க வைக்கிறான். நம்ம நாயின்னு திட்டுறோம் இல்லைங்களா? ஆனால் அதுதான் டிடெக்டிவ் பண்ணுறதெல்லாம் அதுதான் வந்து கண்டுபிடிக்கிறது. தான். அப்போ விரைமலர் மலரே மலர் வரும் விரையே விரை மலர் வளர்த்தரும் நரவே. அது வாசம். அப்போ வள்ளலாருக்கு வந்து வாசம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். இந்த வாசத்தை பற்றி வேற எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? அனுபவ மாலையில் முதல் பாடல் எழுதிய பக்கம் 450.
அனுபவ மாலை முதல் பாடல் 2, 4, 4, 5. ஐயா 450 பக்கம் 450. அவரோட பக்கம் வேறையா இருக்கா? அதான் ஓகே. இப்போ கடவுளுக்கு வாசம் இருக்கா? கடவுள் உருவாக்குகின்ற அந்த உடம்புக்கு வாசம் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியில் பார்ப்பேன். அம்பலத்தே திருநடம் செய் அடிமலர் என் முடிமிசை. அடி மலர்னு வருது இல்லையாப்பையா? ஓகே. என் முடிமிசை அணிந்து கொண்டேன் அப்படின்னா முடிமிசைனா புருவ மத்தியில் அணிந்து கொண்டேன். அன்போடு என் 6 உயிருக்கும் அணிந்தேன். உயிர்லேயும் என்ன செஞ்சது? அணிந்து கொண்டது, கலந்து கொண்டது. எம்பரத்தே மணக்கும் அந்த மலர் மனத்தை தோழி என் உரைப்பேன். என்ன சொல்றாரு? அதை எப்படி நான் என்னன்னு சொல்றது? அது என் கூட கலந்துருச்சு. அது கலந்தனே அதுகிட்ட இருக்கிற மனத்தை நான் உனக்கு என்னன்னு சொல்றது அப்படின்னு என் உரைப்பேன். உரைக்க என்றால் என்னாலவன்றதுவே, என்னால் சொல்ல முடியல. வம்பிசத்தே நன்றடி, சொல்லுன்னா சொல்ல மாட்டேன்ற, ஏதோ வம்பு அடிக்கிறேன்னு நீ நினைக்காத. நீ என் அருகு இருந்து உன் மணி நாசி அடைப்பதனை திறந்து முகந்தறிகான். உனக்கு மூக்கு அடைச்சிக்கிட்டு இருக்குது, மூக்கு அடைக்கிறத முதல்ல அடைப்பை நீக்கி நீ திறந்து பாரு. இப்போ நமக்கெல்லாம் மூக்கு அடைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன வாசிக்க முடியல, கடவுளுடைய வாசத்தை நம்மனால். ஆனால் சாப்பாட்டு இதெல்லாம் நம்ம ருசிக்க முடியல. மனம் நல்லா இருக்குது, சாம்பார் நல்லா வாசமாக இருக்குது, கறி நல்ல குழம்பு வாசமாக இருக்குது, கோழிக்கறி வாசம் மூக்கை துளைக்குது, இதெல்லாம் நமக்கு சொல்ல தெரியுது. இதுவரையில் கடவுள் வாசம் என்னானே நமக்குது. அப்போ அடைச்சிக்கிட்டு தானே இருக்குது. அதான் சொல்கிறாரு, மணிநாசை அடைப்பதனை திறந்து முகந்தறிகான். நம்புரு பார் முதல் நாதவரை நாட்டுள்ளவரும் நன்கு முகந்தனர் வியந்தனர் நன்மனம் ஈதனவே. மாநாட்டவர்களெல்லாம் முகந்தார்கள், நல்ல மனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, இல்லைங்களா? அதுக்கு தான் இந்த பாடல். அப்போ கடவுளுக்கு வாசம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஜவ்வாது புனுகு. இன்னொரு பாடல் கூட அதில் எடுத்துக்கலாம். 2, 5, 5, 4. கற்பூணம் மணக்கின்றது என் உடம்பு முழுவதும் கணவர் திருமேனிகளை கலந்த மனம் அதுதான். இப்பூத மனம் போல் மறைவது அன்று கண்டாய். முதல்ல எடுத்தீங்களே அதே அதுலேருந்து அடுத்த பக்கம் முன்னுக்கு வராது. நீங்கள் அனுபவ மாலைனாக்கா அது கடைசியில் தான் போகும். 2, 5, 5, 4 இதுவும் மனம் சம்பந்தப்பட்டது தான். ரெண்டு 4, 5, 4 பாடல் நம்பர் பக்கம், அதே பக்கம் 452. இப்போ இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க, கற்பூரம் மணக்கின்றது என் உடம்பு முழுவதும் கணவர் திருமேனியில கலந்த மனம் அதுதான் என் மனம். எனக்கு என்ன கற்பூரம் மணக்குதுனாக்க என்னுடைய கணவருடைய மனமும் அதுதான் அப்படின்னு சொல்றாரு. இப்பூத மனம் போல மறைவது அன்று கண்டாய். இப்பூத மனம் போல அப்படின்னா நம்ம பாய்க்கிற பர்ஃப்யூம் எல்லாம் பாய்க்கிறோம் இல்லையா, அது போல் அது பூத மனம்னு சொல்றாரு. அது கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடும், காணா போயிடும். விளங்குங்களா?
இப்பூத மனம் போல மறைவது அன்று கண்டாய், அது மறையாதென்றது. இயற்கை மனம் துரிய நிற இறைவர் வடிவத்துள்ளதே, பொற்பூவும் நறுமணமும் கண்டறியா உலக. இந்த கடவுள்கிட்ட இருக்கிற நறுமணத்தை யாரும் கண்டறிய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. புண்ணியனார் திருவடிவில் நன்னியவார் அதுவே, நற்பூதி அணிந்த திரு வடிவம் முற்றும் தோழி, நான் கண்டேன் நான் புணர்ந்தேன் நான் அது ஆனேன். வள்ளலார் என்ன ஆயிட்டாரு? நான் அது ஆனேன். அப்போ நம்ம என்ன ஆக முடியும்? ஜோதி ஆக முடியும். இறைவனுடைய அருள், இதுக்கு தான் நம்ம இறைவனுடைய அருளை தேடுறோம். ஜோதி ஆகிட்டா அது என்ன பிச்சைக்காரன்? சொல்லுங்க, எத்தனை அறிவு? எத்தனை அறிவு? 12 அறிவு. நீ ஸ்கூலில் போய் படித்த அத்தனை அறிவு ஈடாகுமா? தெரியாது, பெற்றோருக்கு தெரியாது. இந்த மாதிரி என் பிள்ளை துறவு கொண்டு இந்த நிலையை அடைஞ்சிட்டா அவன் 12 அறிவு கொண்டு வாழ்வான் அப்படின்றது பெற்றோர்களுக்கு தெரியாது. இது போய் இங்கே போய் டியூஷன் எடு, அங்கே போய் டியூஷன் எடு, இதை போய் படி, அதை போய் படின்னு இதை படிச்சுட்டு உட்காந்துருக்கான். விளங்குதா? 12 அறிவு உள்ள ஒரு பிள்ளை இருந்தால் உலகத்தில் எப்படி இருக்கான்? ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அப்போ சந்தோஷப்படுவல்ல? ஊரே மெச்சுக்கிட்டாக்க என் பிள்ளை. அது என்ன ஸ்கூலில் வாத்தியாருங்க படித்து கொடுத்த படிப்பாது, அவன் செய்த தவம். அப்போ பிள்ளைங்களை தவம் செய்ய தவத்தினுடைய சிறப்பை சொல்லணும். இப்படி ஒரு அறிவு இருக்குடா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. இதை படிச்சுக்க. ஆனால் இதுதான் கடைசின்னு நினச்சி ஏமாந்துறாரு. இதுக்கு மேலே இன்னொரு அறிவு. அப்போ ஆன்மீக கல்வியும் கட்டாயம் என்ன செய்யணும்? பிள்ளைங்களுக்கு வேணும். இந்த இதை இது நீ ஸ்கூலில் போய் படிச்சுக்கலாம், சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் இது போய் சர்டிஃபிகேட் வாங்க முடியாது. கடவுள் தான் உனக்கு கொடுக்கணும் சர்டிஃபிகேட். இது டீச்சர்கிட்ட வாங்கிடலாம், ஸ்காலர்ஷிப்புக்கிட்ட வாங்கிடலாம். இந்த ஞானத்தை எங்கே போய் வாங்குறது? இறைவன் தான் கொடுக்கணும். அப்போ இதை படிச்சுக்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இது தான் உனக்கு சொந்தம். ஒருமையுள் தாம் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்புடைத்தன்னு வள்ளுவர் சொன்னான் இல்லையா? என்ன அர்த்தம்? எந்த கல்வி? இந்த கல்வி உன் கூட வரும்னு இல்லைங்களா? அந்த கல்வியெலாம் வருமா? வராது. இப்போ ஒரு வாத்தியார் அடுத்த ஜென்மம் பிறந்தாருனாக்க திருப்பி அவர் எங்கே போவார்? இவர் வாத்தியாரே பல பேருக்கு சொல்லி கொடுத்தாரு. இவருக்கு அப்புறம் என்ன செய்யணும்? வாத்தியாருங்க சொல்லி கொடுக்கணும். உண்மை தானே? நான் டாக்டரு, நான் இறந்துட்டு திருப்பி பிறந்தேன்னாக்கா எனக்கு ஒரு ஆள் வைத்தியம் பார்க்கணும். நான் திருப்பி டாக்டருக்கு படிக்கணும். அப்போ படித்த படிப்பெல்லாம் அப்போ இந்த இடத்துல வள்ளுவன் சொன்னது சரிதானா? ஒருமையில் தாம் கற்ற கல்வி எளிமை அடுத்த ஜென்மத்துக்கு வரும்னு சொன்னது உண்மையா? அப்போ அவர் எந்த கல்வியை சொல்லியிருந்தார்? இந்த கல்வியை சொன்னார், சாகா கல்வியை சொன்னார். அப்போ ஒன்று கூட வரக்கூடிய கல்வி இதுதான். அப்போ இது முக்கியமாக இல்லையா? எது கூட வராததோ அதை தானே நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எது கூட வருமோ அதை படிக்கிறது. அப்போ மனிதன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்? தூங்கிட்டு இருக்கான். பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இது ஒன்றும் கஷ்டம் இல்லையே. சொல்லுங்க, 2 கல்வி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஒரு கல்வி இந்த ஜென்மத்தோட அபீஸ் முடிஞ்சு, நீ அடுத்த ஜென்மம் பிறந்தனாக்கா இந்த ஜென்மம் இந்த கல்வியெலாம் வராது. ஆனால் நீ இந்த கல்வி உனக்கு கூட வரும் அப்படின்னு சொல்லணும். ஐக்கியூ இது உள்ளுக்குள்ளே அவனுக்கு அந்த ஞானம் இருக்கும். அப்போ 2 பாடல் சொல்லியாச்சு இல்லையா? அதில் மனம் இருக்குதுன்னு. அதுதான் நரவே அப்படின்னு சொன்னார். கரைவளர் தருவே. தருவுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. தரு கரை வளர். கரை இக்கரை கடந்திரு அக்கரையே. தருவளர் கரையே. தரு என்பதுக்கு விருட்சம், மரம். அது மரம் சொல்கிறது.
கரை வளர் விருட்சம்னாக்கா எல்லாத்தையும் தருகின்ற விருட்சம். கோயிலெல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு விருட்சம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா? அது மாதிரி இப்போ எந்த கரை, இப்போ வள்ளலார் சொல்கிற பாரு, இக்கரை கடந்தீர் அக்கரையே. அக்கரை என்பது இருப்பது சிதம்பர சக்கரையே. ஏன் அந்த இடத்துல சர்க்கரைக்கு என்ன வேலை? ஏன் சர்க்கரைன்னாரு? அந்த உலகம் இனிப்பு. அதைத்தானே நம்ம கோயிலில் என்ன பண்ணாங்க? பஞ்சாமிர்தம். கடவுள் இனிப்பா எல்லாத்துக்கும் நான் கொடுக்குறாங்களே. எவ்வளோ கொடுப்பாங்க? கொஞ்சோண்டு தான் கொடுப்பாங்க. நீ போட்டுட்டு அதை சப்பி, ஓ கடவுள் இனிக்கணும். வள்ளலார் சொல்கிறார் இல்லையா, நினைக்க நினைக்க தித்திப்பெனது நினைவில் கொடுக்குதே. அப்போ கடவுளை நினைச்சாலே என்ன செய்யுமா? இனிக்குமா, தித்திக்குமா? ஏன் இப்போ நினைக்கிறோம்? அவர் கணக்கில் நினைக்கிறோம், தித்திக்குதா? ஏன்? நம்ம வளரலையே இன்னும். அது வளரலையே. வளர்ந்தா தான். அது வளராத வரைக்கும் நம்ம வேற எதால வளர்ந்துருக்குறோம். கரு பிடிச்சி வளர்ந்த போது தான் அது இனிக்குதுன்னு சொல்கிறாரு. அவர் வளர்ந்துருக்கிறாரு, அதனால் அவருக்கு இனிக்குது. உங்களுக்கும் எனக்கும் இனிக்குதான்னா இனிக்கலையே. புரியுதுங்களா? அப்போ இனிக்கும்ன்றது. இனிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நீ தெரிஞ்சிக்க வேண்டிதான், உள்ளுக்கு நீ வளர்ற. அது இதைத்தான் சொல்கிற. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வளரணும். அந்த உலகத்துக்குள்ள வளர்ச்சி இங்கேயே நமக்கு ஏற்படணும். ஏற்பட்டால் தான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும். இங்கே வளராமல் பேச்சுக்கே இடமில்லை. அதனால தான் நம்ம எங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? ஒரு இருள் உலகத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். யாராவது அதை உட்காந்து நம்மளாம் இருட்டில் இருக்கிறோம் டோய் அப்படின்னு யாராவது பேசுகிறாங்களா? எப்படா நம்மளாம் வெளிச்சத்துக்கு போகிறது அப்படின்னு யாராவது உட்காந்து பேசுகிறாங்களா? இவர் வெளிச்சத்தை உண்டாக்கிட்டுல உட்காந்துருக்கிறாரு. வெளிச்சத்தில் இருக்கிறதாக நினச்சிக்கிட்டு மயக்கம் தானே. வெளிச்சம் இல்லைன்னா யோசிச்சிருப்பான் மனுஷன். அதை எவனோ ஒருத்தன் யோசித்து கண்டுபிடிச்சான். என்னடா நம்ம இருட்டிலே கிடக்கிறோம்னு அவன் யோசிச்சிருக்கிறான். ஆல்வாய் எடிசன். அவன் 999 தடவை டெஸ்ட் பண்ணி எல்லாத்துலேயும் தோல்வி கிடச்சி கடைசியில் தான் வந்து கண்டுபிடிச்சான். வெளிச்சம் உண்டாகும் அப்படின்றத கண்டுபிடிச்சான். இன்றைக்கி நம்மளாம் வெளிச்சத்தில் இருக்கும். அவன் ஒருத்தன் செஞ்சிருக்கான். அவனுக்கு முன்பு இவனாவது செஞ்சிருச்சு இந்த வெளிச்சம் கொடுத்தான். நம்பால் என்ன செஞ்சுருக்கிறான்? எப்படி செஞ்சிருச்சு? என்னடா இருட்டில் கிடக்கிறமேன்னு சொல்லி எப்படா ஒளி உலகத்துக்கு போகிறதுன்னா அவங்களாம் எங்கே போயிட்டாங்க? அவன் இந்த வெளிச்சம் கண்டு கொடுத்துட்டு போகல அவங்களாம். நமக்கு அவங்க நேராக எங்கே போயிட்டாங்க? ஒளி உலகத்துக்கு போயிட்டாங்க. இவன் நீங்களாம் இருள் உலகத்தில் கடங்கடா நான் ஒளி கொடுக்குறேன்னு இவன் ஒளியை கொடுத்துட்டு போனான். அவனும் இருளில் தான் போனான். ஆனால் நம்பால் எங்கே போனாங்க? ஒளி உலகத்துக்குள்ளே போயிட்டாங்க. சரிங்களா? கடைசியில் இவர் நம்பால் வந்து என்ன சொல்கிறாரு? அந்த ஒளி ரொம்ப நாளைக்கு இருக்காது போய் அப்படின்ட்டு. அந்த ஒளி ரொம்ப நாளைக்கு நிலைத்து இருக்காது. அதுவும் கொஞ்சம் ஒரு இருள் உலகம்தான். வா இன்னும் தாண்டி இன்னொரு உலகத்துக்கு போவோம் அப்படின்னு நித்தியமான ஒரு ஒளி உலகத்துக்கு போயிட்டாங்க. ஆன்மீகம் இப்படி இருக்குதுங்க. ஆன்மீகம் இப்படி இருக்குது. புரிஞ்சுக்கணும். நீங்கள் சாகிறதுக்காக கடவுள் நமக்கு இந்த உடம்பை கொடுத்தான்? வாழ்கிறதுக்காக கொடுத்தான்? நமக்கு தெரியல. நல்லா தினமும் நமக்கு சாப்பாடு கிடைக்கிது, நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கிடைக்கிது. அதனால் சாப்பிட்டுக்கிட்டு அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. எப்போ கரை சேருது அப்படின்றது நம்ம அதை பற்றி யோசிக்கல. அப்போ கரை சேருவதுக்கு நம்ம வளரணுமே. அந்த கரைக்கு ஏற்ற வளர்ச்சி இருந்தால் தான் அந்த கரையை நம்ம கடக்க முடியும். இக்கரையை கடக்க முடியும், அக்கறைக்கு போக முடியும். அதனால் கலைவர தருவே தருவளர் கரையே கரை தரும் வளர்க்கிலர் கனியே. கனின்னா பழம். வள்ளலார் சொல்கிறார எனக்கு கிடைத்த பழமே. பறைவளர் ஒளியே ஒளிவளர் பறையே பறை ஒளி வளர் சிவ பதியே. சிவபதியை பற்றி வளர்க்குறோம். சிவபதியாக நம்ம
வளரணும். வளர்ந்த சிவக்கொழுந்தேன்னு படிக்கிறோம் இல்லையா? எதில்? திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவ அனுபவம் விளங்க, தெருவிளங்க திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தை திருக்கூத்து விளங்க, ஒளி சிறந்த திருவிளக்கே உரு விளங்க, உயிர் விளங்க, உணர்ச்சியது விளங்க, உலகமெல்லாம் விளங்க, அருள் உதவும் பெரும் தாயம் மறுவிளங்கு குழல்வெள்ளி மகிழ்ந்தொருபால் விளங்க, வயங்குமணி பொது விளங்க, வளர்ந்த சிவக்கொழுந்தே. அப்போ வள்ளலார் என்னவா வளர்ந்தார்? சிவக்கொழுந்தாக வளர்ந்தார். சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவெளிக்கேறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரி. நம்ம சவமாவது என்ன ஆகுது? சிவமாவது. அதான் பறை. பறை என்பது பறந்து என்ற ஒரு பொருள். பறந்து இருக்கின்ற ஒளி, பறை வளர் ஒளியே. அப்போ நம்ம ஒளியாக வளர்ந்துட்டோமா நம்ம தான் பறந்து எல்லா இடத்துலையுமே இருப்போம். இப்போ வள்ளலார் சொல்லலாம், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். இவரே அந்த ஒளியாக இருக்கிறாருனாக்கா அப்போ இவரும் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பார் தானே. அதுதான் எல்லா உயிர்லையும் நான் கலந்துருக்கிறேன்னு சொல்கிறார் இல்லையே. பறைவழி ஒளியே ஒளி வளர் பறையே பறையொளி வளர் சிவ பதியே. அப்போ சிவப்பதியாக நம்ம வளரணும். வளரார் சிவப்பதியாக வளர்ந்தார். ஓகே, இதில் ஏதாவது உங்களுக்கு, ஏன்னா இதெல்லாம் ஆன்ம வளர்ச்சி, உடம்பு வளர்ச்சி இல்லை, மன வளர்ச்சி இல்லை, புலன் வளர்ச்சி இல்லை, இந்த உலக வளர்ச்சி இல்லை, படிப்பு வளர்ச்சி, அது காசு இதெல்லாம் வளர்ச்சி இல்லை, ஆன்மா வளர்ச்சி. ஏன்னா ஆன்மாவும் அதோடைய விளக்கம் தவிர்த்து மற்றதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டாரு, ஜடம். உங்கள்கிட்ட எது உண்மை பொருள்னா ஆன்மாவும் அதோடைய விளக்கம். அப்போ ஆன்மா எப்போ விளக்கம் பெறும்? அதோடைய விளக்கம் எப்போ கிடைக்கும்? காரியப்பட்டாதான். இந்த ஆன்மாவில் ஒளி வந்தால் தானே அதோடைய விளக்கம் உங்களுக்கு புரியும். இது புரியும், இது என்ன படித்தாக்கா இது புரியும். அங்கே விளக்கம் இல்லைன்னா, ஆன்மா விளக்கம் இல்லைன்னா புரியுமா? புரியாது. அடுத்து உயிர் வளர் ஒளி வளர் உயிரே. ஒளி வளர். இப்போ ஒளி என்ன செய்யணும்? வளரணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒளி என்ன செய்யும்? வளரும். ஆனால் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட சொல்கிறார் இல்லையா? ஒளி உள்ளுக்கு புகுந்து எல்லா சந்து பொந்து எல்லாத்துலேயும் கலந்துரும். ஒளி வளர் உயிரே உயிர் வளர் ஒளியே. இந்த உயிர் ஒன்றா? உடம்பு வரும் வகை அறியீர், உயிர் வகையை அறிய. அப்போ இது ஒரு வகை. சன்மார்க்கம் என்பது, அருட்பெருஞ்சோதி என்பது ஒரு வகை உயிர். இது இந்த உயிர் செய்கின்ற ஒளி, அதான் உள்ளொளி ஓங்கிட உயிர் ஒளி விளங்கிட. உயிர் வெளி விளங்கி உயிர் ஒளி. அப்போ இந்த உயிர் நம்ம கிட்ட இல்லையே. எப்படி இருக்குது? கலந்து கலவாமல் இருக்கு. கலக்கலை. உயிரில் கலக்கலை. உள்ளத்தில் கலக்கலை. ஆன்மாவில் கலக்கலை. அகம் அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் 4 இடத்துல என்ன செய்யணும்? கலக்கணும். அந்த 4 இடத்துல இது உயிரில் கலந்துட்டா ஏற்கனவே உள்ள உயிர் அந்த இடத்துல ஆஃப். அது முடிஞ்சு அங்கே எந்த உயிர் நிற்கும்? அற்பருக்கு. அதான் வளர்ச்சி. என் உயிரே, என் உயிருக்கு உயிரேன்னு. இப்போ நம்ம உயிருக்கு உயிர் யார்? அருட்பெருஞ்சோதி. எங்கே இருக்கிறாரு? உள்ளுக்கு தான் இருக்கிறாரு. எந்த பாடலில் இதை சொல்கிறார் வள்ளலார்? நான் உன் உயிருக்குள்ளே இருக்கிறேன்னு. 19:13 செக் பண்ணுங்க.
19, 14. 14. இப்போ நீங்கள் இதில் எழுதிக்கணும் தெரியுங்களா? அந்த நம்பரை வந்து நீங்கள் குறிச்சிக்கிட்டா தான் நீங்கள் உங்களுக்கு நாளைக்கு ரிஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 48 பக்கம் 48. 384 இருக்குதா? 384. நீங்கள் ஞாபகத்தை வச்சுக்கணும் இந்த நம்பரெல்லாம், அப்போ தான் டக்குன்னு உங்களுக்கு புரியும். என்ன சொல்கிறாரு? என் உயிர் ஆகி. அப்போ அவருக்கு அந்த உயிர் கொடுத்தது யார்? அருட்பெருஞ்சு. அப்போ நமக்கு உயிர் கொடுத்தது யார்? அருட்பெருஞ்சு. அப்போ நம்மளோட உயிருக்கு அப்பா யாருன்னு தெரியுதா? இந்த அப்பனை தெரிஞ்சுக்கணும். இந்த அப்பை எல்லாத்துக்கும் காட்டுறதில்லை, நான் தான் உன் அப்பன்னு. வேறு மதத்துக்கெல்லாம் காட்டுறதில்ல, நமக்கு மட்டும்தான் காட்டுறது. அப்புறம் நான் தான் உன் அப்பன். விளங்குங்களா? என் உயிர் ஆகி என்றன் உயிருக்குள்ளே. உயிர் என்பது ஒரு ஒளி. அப்போ அந்த ஒளிக்கு உள்ளே இன்னுயிர் ஆயினீர் வாரீர். அப்போ ஒளிக்குள்ளே ஒளியாக இருக்கிறார். உயிருக்குள் உயிர். அந்த உயிர் இயங்குனா தான் இந்த உயிர் இயங்க முடியும். அந்த உயிர் இல்லைன்னா இந்த உயிர் இயங்க முடியாது. அதனால் எல்லா என் உயிராய் இன்னுயிர் வாரீர் என்னுயிர் நாதரே வாரீர். அதே மாதிரி 19, 16 பாருங்க என்ன சொல்லியிருக்கிறார். எல்லா உயிர்களும் நல்லார் எனத் தொழும் எல்லாம் வல்லீர் இங்கு வாரீர் சொல்லா நிலையினீர் வாரீர். சொல்லா நிலையினீர், இதுவரையில் சொல்லப்படாத நிலை, செப்பாத மேல்நிலை. அது கிளியராக சொல்கிறாரு வள்ளலார். இந்த நிலை இதுவரையில் யாரும் சொல்லப்படாத ஒரு நிலை. நீ நம்பலைன்னா நான் இப்போ யாரும் என்ன பண்ண முடியும்? நம்புறவன் வருவான். விளங்குங்களா? அப்போ எப்படி விளையாடுது பாருங்க இந்த உலகத்தை. இப்போ சைவ சித்தாந்தத்தெல்லாம் அதை பிடிச்சிக்குவாங்க. அது நம்ம இல்லைன்னு சொல்லலை. அது ஒரு நிலை. கடவுள் அது ஒரு ஏகன் அநேகன். அவன் அதில் ஒரு நிலையாக இருக்கிறான். ஆனால் நீ சொன்னியே இதுக்கு மேலே இல்லைன்ற, அதுதான் இப்போ தப்பு. அதுக்கு மேலே ஒன்று இருக்கிறது மர்மமாக வருது. என்ன பண்ண முடியும்? அவங்க மேலே குறை சொல்லவும் முடியாது. பக்தியில் பிடிச்சிக்கிட்டாங்க. டெஸ்டினேஷனா? எப்படி சொல்லா நிலையினேருவார்? டெஸ்டினேஷன் எப்படி நீங்கள் ஒன்றுன்னு சொல்கிறீங்க? அப்போ வந்து இந்த நிலைக்கு அடுத்து ஒரு நிலை இருக்கு. அந்த நிலை பற்றி தெரியாதவங்களுக்கு அதுதான் டெஸ்டினேஷன். ஆமாம். ஆனால் ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்து சன்மார்க்கம் தான்றது. ஆமாம், நம்மளோட டெஸ்டினேஷன் ஒன்று தான் அப்படி சொல்லுவாங்க. அது அவங்களோட, அது நித்தியம் இல்லை. அப்போ அனித்தியமா நித்தியமான கண்டதெல்லாம் என்னன்னு சொல்கிறது? கண்டதெல்லாம் அனித்தியம். அப்போ எதை அனித்தியம் சொல்கிறாரு? பராபரைய அனித்தியம் சொல்கிறாரு. அதைத்தான் அந்த மக்கள்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் ஏற்றுக்கிறோம், நம்ம ஏற்றுக்கிறோம். ஏன்னா சொல்கிறது யார்? கடவுள். அதனால் நம்ம அதில் இது பண்ண நமக்கு ரைட்ஸ் கிடையாது. அவர் ஏற்றுக்கிறோம். ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ இஸ்லாம் மதத்தில் போய் இதுக்கு மேலே கடவுள் இருக்காருன்னா அவன் ஒத்துக்குவானா? நீ 7வது வெளியில் ஒத்துக்கலைன்னா என்ன? உனக்கு முன்னையே மேலெல்லாம் ஒளி இருக்குது. ஒளி உலகத்தை அடைஞ்சவங்களாம் இருக்கிறாங்க.
உன் அறிவுக்கு அது எட்டலை, உன் தலைவனுக்கு அது எட்டலை, என்ன பண்ணுறது? ஏன்னா அப்பே இந்து மதம் எது வரைக்கும் போயிடுச்சு? பராபரை உலகம் வரைக்கும் போயிருக்குது. அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா பராபரைக்கு? உன் அறிவுக்கு அது எட்டலை, நீ ஏமாந்து இருக்கிற. இப்போ போனவங்களும் ஏமாந்து போயிருக்கிறாங்கன்னு இப்போ நம்ம சொல்கிறோம், வள்ளலார் சொல்கிறாரு. ஏன்னா அதுக்கு மேலே இன்னொரு நிலை இருக்குது, அதை தான் இங்கே சொல்கிறாரு. சொல்லா நிலையினீர் வாரி, அருப்பெருஞ்சோதி கூப்பிட்றாரு வாரீர்னு. கல்வியை பற்றி சொல்கிறார் 19:29. அதே தான், அதே அடுத்தது. இந்த பாடெல்லாம் படிக்கணும். இந்த வாரீர் வாரீரில் உள்ள பாடெல்லாம் சும்மா இருக்கிறனாலும் படிங்க, என்னென்ன இருக்குன்னு பாருங்க. எது கல்வி அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஏகாத கல்விதான் கல்வி. ஏகானா ஒன்று. எது கல்வி? ஏகப்பட்ட கல்வி இருக்குது பூலோகத்தில் இல்லைங்களா? ஒன்றான கல்வி தான் கல்வி. அது என்ன கல்வி? சாகாத கல்வி. நீ என்ன படித்து என்ன பண்ணுறது? கடைசியில் என்ன ஆகும் எல்லாம்? அதான் சொல்கிறது. சரி, ஏகாதலா சொன்னீர் வாரி, வேகாத காலினீர் வாரி. இப்போ 13:69 போய் பாருங்களேன். எது கல்வி? உங்களோட கேள்வி அது, எது கல்வி? என்ன சொல்றாரு? எது கல்வி கேள்வி, அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? சாகாத கல்வியே கல்வி. எது சிவம்? ஒன்றே சிவம் தான் என்ற அறிந்த அறிவே தகும் அறிவு. எது அறிவு? நாம் சிவம் என்று அறிகின்ற அறிவு தான் அறிவுன்றது. அப்போ மற்ற அறிவுலாம் சரி மக்கள், சரி மக்கள், சீனன் சொல்கிறேன்ல, சரி மக்கள். உலகியல் கல்வி சரி மக்கள். அப்போ நம்மளை சிவம் என்று அறிகின்ற அறிவுனா எத்தனை அறிவு நமக்கு தேவை? 12 அறிவு நமக்கு இயங்கினா தான் நம்மளை சிவமாக நம்ம சொல்லணும். இப்போ சிவமாக சொல்ல முடியுமா நமக்கு? முடியாது. எது கல்வி? அப்போ இந்த கல்வியை சமூகம் ஏற்றுக்கிறதில்ல, படிக்கிறதில்ல, தெரியறதில்ல, எடுத்து சொல்கிறதில்ல. எல்லா புறத்தில் கோயிலில் போய் சிலையை பார்த்து கும்பிட்டு இங்கே மக்க ஆகிடுது. சடங்கெல்லாம் சடங்கு. அப்போ தொடங்கணும் இல்லையா? நம்ம தெரிஞ்சிருச்சா நம்ம தொடங்கணும். தொடங்கினா நமக்கு அது லாபம் இல்லைங்களா? இந்த ஜென்மம் இல்லைனாலும் இன்னொரு ஜென்மம் நமக்கு தொடங்கும். இப்போ தொடங்கினா தான் அடுத்தடுத்து நம்ம தொடங்கி போய்கிட்டே இருக்கும். ஏன்னா இது ஒன்று தான் மேலேறும் வீதி, மற்றதெல்லாம் கீழ் செல்லும் வீதி சொல்லிட்டார்லையே அதையும். அப்போ சுற்றிக்கிட்டே எங்கேயே இருப்பாங்க, எல்லாம் கீழே தான் கிடக்கணும், மேலே போகவே முடியாது. இதை எப்படி சமூகத்துக்கு புரிய வைக்கிறது? இதுக்கு உட்காந்து யோசிக்கணும். அதான விஷயம். அது புரிதல் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி
நாளை திருமதி புவனா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி நல்லாசிகளும் நவகோடி சித்தர்களின் நல்லாசிகளையும் பெற்று தீர்க்க ஆயுள் பெற்று உடலும் உள்ளமும் ஆரோக்கியம் பெற்று குரு கடாட்சம், லட்சுமி கடாட்சம், சரஸ்வதி கடாட்சம், சன்மார்க்க கடாட்சம் பெற்று சகல சௌபாக்கியம் பெற்று வாழ திருவருளின் துணையை வேண்டுவோம். சன்மார்க்க அன்பர்கள் சகலருக்கும் சகல சௌபாக்கியம் பெற்று வாழ இடர்கள் நீக்கி இன்பங்கள் உண்டு. செய்தொழில் மேன்மிகண்ட லாபம் பெற்று சகல சௌபாக்கியத்துடன் வாழ அருளும் பொருளும் சேர்ந்து விளங்க அருட்பெரும் ஜோதியை பிரார்த்திப்போம். நாடு நலன் பெற, நாட்டு மக்கள் நலன் பெறுக, நாட்டு நாணயம் மதிப்புயர, நாட்டில் தொழில்துறை பெருகிட, நாடு அமைதி பெற, உலகம் அமைதி பெற, சுத்த சன்மார்க்கம் உலகமெல்லாம் பரவி உண்மை குருமார்கள் உருவாகி இவ்வுலகை சன்மார்க்கிகள் வழிநடத்திட கருணை காட்ட வேண்டும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம், குருவே துணை, அருளே சரணம், அருளே துணை. ஆடி அமாவாசை அன்னதான கார்டு யாரும் வாங்காமல் இருந்தாங்க, அவங்க வாங்கிக்கலாம். திருச்சிற்றம்பலம். ஒரு நிமிஷம். நம்முடைய அடுத்த வாரம் நம்முடைய முதல் பெருமாள் கர்மநிலை தோன்றியதுடைய 160வது ஆண்டு